ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புவோம். நிறைய டைம் நான் பத்திரி சொல்லும்போது, அக்கா பத்திரி செஞ்சு போடுங்க, செஞ்சு போடுங்கன்னு என்னையே ஒரு சமையல்காரியா நினைச்சு, உங்க மனசுல அந்த பில்டப்ப வச்சு கேக்குறீங்க. பத்திரி ரைட். அந்த கேட்ட நல்ல உள்ளங்களுக்காக நான் செய்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன், கொஞ்சோண்டு புட்டு பொடி. புட்டு பொடிக்கு என்ன வித்தியாசம்? என்ன பத்திரி கேட்டா புட்டு காமிக்கிற? பயப்படாதீங்க. புட்டு பொடிக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த பொடி வந்து ரொம்ப நைஸா இருக்காது, கொஞ்சம் குருணை குருணையா இருக்கும். ஓகேங்களா? அந்த பொடி நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இது வெறும் அரிசி பொடி, பச்சரிசி மாவு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொடி, பச்சரி பொடி. இடியப்பத்துக்குலாம் எடுக்கிறோம் பாருங்க. தெரியுமா பச்சரிசி பொடி? நாங்க நேத்து தான் பிறந்தோம்மா. போட்டு அதுல கொஞ்சம் போடுறேங்க. என்னடா குளிக்க போயில இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டியா? இது அப்படியே காமி கின்றதை. ஓகேங்களா? இதுல இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு பொடிக்கு உள்ள வித்தியாசம் தெரியும். இதுல இப்ப நான் கொஞ்சம் தேவைக்கு தக்கன உப்பு போட்டு ரெண்டையும் குழப்பி வச்சுக்கிறேன். அதாவது தண்ணியில இல்ல, உப்பு போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அவர் வரட்டும். என்ன இங்க பாத்தீங்கன்னா வெங்காயத்தை வதங்க விட்டுருக்கேன். பெரிய வெங்காயம், சிக்கன் கிரேவிக்கு. ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுக்கேன். கொஞ்சோண்டு வெள்ளைப்பூ உரிச்சு வச்சிருக்கேன். பட்டை சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை வதக்குறேன். ஓகேங்களா? ரைட், அது வதங்கட்டும். சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுட்டேன். இந்தாங்க, நீங்களும் அப்படி உள்ள வந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லி முடிங்க, என்னென்ன இன்கிரிடியன்ஸ் சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் உள்ள வரணும். அதான் ஃபினிஷிங். இது போட்டிருக்கேன். இதுல ரெண்டு மாவும் போட்டாச்சு. இப்ப கொஞ்சோண்டு உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு போட்டிருக்கேன். இன்னும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய சின்ன வெங்காயத்துல ஒரு ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். இது 2 பீஸ், 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு தேங்காய், அரை முடியோட 1/4 மூடி தேங்காய். இவ்வளவுதானே இருக்கு மாவு. இப்ப உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் செய்யறேன். அப்ப அது 1/4 மூடி. இதை மிக்சில ஒரு கிறுக்கிட்டு அந்த கிறுக்க தூக்கி இதுக்குள்ள போடணும். ஓகேங்களா? சரி, இப்ப நானு இந்த மிக்சி ஜாருக்குள்ள தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது இப்ப நாங்க உப்பு போட்டிருக்கேன்ல, இதை இப்படி நல்லா கீழே கொட்டணும். கீழே மேலே சிந்தி ரெடி பண்ணணும், கொட்டணும். என்ன, இப்ப சுடுதண்ணில இந்த மாவை நல்லா கொதிக்கிற சுடுதண்ணில பிசைஞ்சுக்குவோம். பிசைறதுக்கு முன்னாடி இந்த கிறுக்கிட்டு வருவோம். கிறுக்கிட்டு வாங்கம்மா. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கங்க, சின்ன வெங்காயம், தேங்காய், ஜீரகம், அது மட்டும் கிறுக்க போறேன். கிறுக்குங்க. இந்த பாருங்க, மிக்சியில நான் கிறுக்கிட்டேன். என்ன, இப்ப நான் கிறுக்கி இப்ப இந்த இதுல சேர்த்துக்கிறேன். திருகி அதை அப்படி திருகியே போட்டுடலாம்ல, எதுக்கு போட்டு கிறுக்குன்னு கிறுக்கணும்? திருகி போடலாம், அது கொஞ்சம் இதா இருக்குமேன்ட்டு எல்லாரும் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படியே மொட்டை படம் பண்ணேன். படிக்கிற காலத்துல இருந்து காப்பி அடிச்சே பழகுனனால இது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. இந்த இதை வந்து அப்படியே திருகி போட்டா சிலருக்கு பல்லுல பட்டுக்கிறோம். பல்லெல்லாம் சந்தா இருக்கிறவங்களுக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்கு, இந்த பேசுறவங்களுக்கு, ஐயோ நாங்க தானே அப்படி பெரிய ஒரு கடப்பாறைய ராத்திரியில எடுத்துக்கிட்டு இப்படி நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறோம். ஹலோ, எனக்கெல்லாம் கிடையாது. நீங்க அதுக்கு சொல்றேன், பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு பொது இடத்துல சொல்லிக்கிட்டு? இப்ப இதுல வெங்காயம், வெள்ளைப்படையும் போட்டேங்க. வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி, வெள்ளைப்படையும் போட்டேன். இது வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டுருவேன். அதுவும் வதங்கினதுக்கு அப்புறம் சிக்கன் அதுல போட்டு நல்லா வதக்குவேன். நல்ல செப்புக்கு சொல்லி கொடுத்தாலே, ஒன்னு சொல்லி கொடுத்தாலே நாங்க மறந்துடுறோம். நீங்க 7 சொல்லி கொடுத்து நாங்க என்னத்தை கத்துக்கிறது? முதல்ல சொல்ல வந்ததை முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க சிக்கன் குழம்புக்கு போவிக்கலாம். இந்த பத்திரிக்கை இப்படி போட்டு பிசைஞ்சுக்கங்க. அதை போட்டு இன்னி சுடுதண்ணி காய வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா கொதிக்கட்டும். ஆமா, அது கொதிச்சதும் அங்க டீ கொதிச்சு கீழே கொட்டுது, அது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை இதுல ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கும். கொதிக்கிற தண்ணிய ஊத்தி பிசைஞ்சு எடுக்கணும். ஆமா, இந்த கொதிச்சிருச்சா? நல்ல நேரத்துக்கு கொதிச்சிருச்சு, இல்லாட்டி இன்னொரு ஸ்ட்ரக் வேண்டி வரும். அப்புறம் பாத்துக்குவோம். சரி, மாவு வெந்துரும். சரி, தேங்காய் பால் ஆயிருமே? அப்படிலாம் ஆகாது. இதுக்கு பேரு நெய் பத்திரி, குஞ்சு பத்திரி, இப்படி நிறைய பத்திரி இருக்குங்க. குஞ்சு பத்திரிக்கு வந்து நமக்கு தேங்காய் எல்லாம் தேவையில்லை. சரி, இதுல நெய்யே ஊத்துல நெய் பத்திரி பேர் வச்சு, அது எண்ணெயில ஊத்தி பொரிச்சு தெரியல. சொன்னாங்க, நான் சொல்றேன், வாங்க மூடிக்கிட்டு பாருங்க, இல்லாட்டி பேசாம போங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா, இது நெய் பத்திரி இல்லம்மா, நைஸ் பத்திரியா? ஏதோ தெரியாம நாங்களும் சொல்லி கொடுக்கிறோம், நீங்களும் பாக்குறீங்க. ஹலோ, நைஸ் பத்திரிங்கிறது சும்மா போச்சு.
என்னாச்சு? சுடுது. சமயக்கட்டுல நின்னா சுடத்தானே செய்யும். இத நல்லா குழச்சு பெசச்சுக்கோ. குழச்சு பெசச்சு நீங்க சொல்றீங்க. மூடுங்க கொஞ்ச நேரம். கை சுடுது ஊத முடியல. வீடியோ தானே சொல்றீங்க. மூட சொல்லி மூடிடுவோம். சின்ன பிள்ளைல நல்லா சுட்டி சாமியம் செஞ்சு விளையாண்டு இருப்பீங்க போல இருக்கு. யாருதான் அப்படி விளையாடல? நாங்களும் விளையாண்டு இருக்கிறோம். சோறு குழம்பு ஆக்கி சுட்டி பானை செஞ்சு கோயில் கட்டி காட்டுக்குள்ள போய் கூட்டாஞ்சோறு ஆக்கி கூட்டாஞ்சோறு மட்டும் ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். ஆமா. ஆனா அந்த கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடுறதுல கூட களவாணி சிரிக்கி என்னை சமைக்கிறதுக்கே கூப்பிடுவாளுங்க. தெரிஞ்ச வேலையை பார்க்க வேண்டியது அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க பாத்துருப்பாங்க. நானு போவேனா கூட்டாஞ்சோறுக்கு எல்லார் வீட்லயும் ஒன்னு கொண்டு போவாங்க. என் வீட்டுல இருந்து நான் அரிசி இதெல்லாம் கொண்டு போவேன். கொஞ்சம் அரிசி எல்லாரும். அதுவும் ஒரு காலம் தானே. அறியாத வயசு புரியாத மனசு இங்க ரொம்ப ஆயி போச்சு. ரெண்டும் இப்போ காதல் செய்யும் நேரம். வாங்க அதை எடுத்து மேல வச்சுங்க. இந்த உருண்டை விட்டு மாவளக்கு பிணைஞ்ச மாதிரி பரட்டி வச்சாச்சு. இவ்வளவுதான் பத்திரி மாவு. இது இப்படி கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எண்ணெயை ஊத்தி காய வைக்க போறோம் சட்டியில. இத கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைப்போம். அப்படி கிடக்கட்டும். இந்த தள்ளு தள்ளுறோமா? அதான் பத்திரி மாவு ரெடி ஆயிடுச்சு. பத்திரி மாவு. அப்ப இங்க வர நீ இப்படி மாதிரி செஞ்சிருவ. அவங்களும் வீட்டுல சாந்தாக்கா தட்டை தூக்கி தான் போட்டு பக்கத்து புதுசா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரு. தட்டை தூக்கி எறிகிறவங்க மண்டையில போட்டு போறாங்க. நம்மகிட்ட அப்படியே வந்து அந்த இடத்துல நிக்குங்க. தூக்கி போடுறதெல்லாம் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும். நம்ம சொன்னது சொன்ன இடத்துல நிக்கணும். அங்க முடியல. சும்மா தாங்க பில்டப் கொடுத்துக்கிறேன். ஆனா என் பேச்சுக்கெல்லாம் இங்க மதிப்பு கிடையாதுங்க. தெரியுமா? அவங்க நினைக்கிறதே நடக்கும். சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றது நடக்கும். அந்த சில விஷயங்கள் 365 நாளும் நடக்கும். அதுதான். சரி வாங்க நமக்கு சிக்கனை பாப்போம். சிக்கனை பாருங்க. கட் பண்ணிட்டு நின்னு நீங்க உள்ள வாங்க. இப்ப நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். இது ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே சைஸுக்கு கிடைக்குங்கிறதுக்காக இந்த மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடியில கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிருக்கேன். ஏன்னா அப்ப ஒட்டாம வரும் பாருங்க. அதுக்காக இப்ப வரும் நம்புவோம். இந்த மூடி எடுத்து இந்த மாவை நீங்க இதுல பரத்திக்கங்க. மீன்ஸ் எப்படி சொல்லுவீங்க? இவ்வளவு கட்டியா வச்சாக்க வேகுமா? அதெல்லாம் வேகும். அதுக்கு தான் கொஞ்சமா எடுக்கிறோம். என்னங்க இதுக்கு தான் சப்பாத்தி பிரஸ் ஒண்ணு இருந்துச்சு. ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமே சும்மா என்னைக்காச்சும் நம்மளும் தூங்கும் போது ஒரு நாள் எந்திரிச்சு பார்க்கும் போது குடிசுக்குள்ள கிடக்க போறோம். என்ன வேஸ்டா தானே கிடக்கு இந்த பொருள் அப்படின்ட்டு போட போறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சு. ஏங்க இப்ப நான் மூடியில போடுறேன். நீங்க சப்பாத்தி பிரஸ் இருந்துச்சுன்னா இப்ப அமர்த்திடுவாங்க. ஏன்னா இது வராது இப்ப வெளியில. இப்ப இதை அமர்த்திடுவாங்க. ஒரே அமர்த்தா. அடுத்த வீடியோ கட்டு. கட் பண்ண முடியாது. ஒரே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். வரும். ஏன் வரல? ஒட்டிக்கிச்சு. இந்த பாருங்க நல்லா தண்டி போட்டாக்க எப்படி அது வராது? வருங்க. நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சமா மாவு எடுத்து பேப்பர்ல வச்சு செஞ்சாலும் சரி வரும். இத நைஸா போடணும். நைஸா பரத்தி விட்டு நைஸா தான் போடணும். இது தண்டி போட்டாக்க வேகாது. உள்ள அப்படியே மாவா இருக்க போகுது. ஏங்க எத்தனை பத்திரி நாங்க தின்றுப்போம். என்னங்க நான் தின்றுக்கேன் பத்திரி கடையில. இப்படி போடணும். இப்படி கொஞ்சம் நைஸா போட்டா நல்லா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்தங்க நீங்க ரொட்டி சுட்டுற மாதிரி இருக்கும். இது அதுன்னா ஒரு டிசைனா இருக்கும். பார்த்தேன் இவருக்கு ரொட்டிலே வேணும்ட்டு இந்த துன்பத்துக்கு உங்ககிட்ட காமிக்கணுமேனு மூடி எடுத்தேங்க. இல்லாட்டி அப்படியே கையில எடுத்து 2 தட்டு போட்டு திங்கிறாங்க அப்படின்ட்டு நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா அந்த கரண்டி இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன வேற நல்லா காஞ்சிருச்சு. இந்த கரண்டி இருக்கு பாருங்க. இந்த கரண்டியில அப்படி வச்சு இப்படி ஒட்டிடுவேங்க. ஒட்டிட்டு அப்படியே அந்த கரண்டிக்குள்ள விட்டுருவேன். தெரியுதா? அப்படி விட்டுருவேன். நமக்கு செய்வோம். வாங்க போடுங்க. இருங்க அந்த பக்கம் திருப்பி காட்டுறேன். என்ன லட்சணத்துல இருக்குன்னு காட்டுங்க. பத்திரி ரெடி. பூரி தானாக்கா? சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல போறாங்க. இன்னொன்னு கோதுமை மாவுல பூரி சுடுவோம், அரிசி மாவுல பத்திரி சுடுறோம். அதனாலதான் வித்தியாசம். வேற ஒண்ணுமே கிடையாது. வரும். சரி கொஞ்சம் போன தள்ளி வைங்க. இதுவும் போச்சுன்னா இருக்கிறது டிஸ்பிளே போச்சு. அடிச்சிட போகுது. இதுவும் போச்சுன்னா போச்சு. இது வேகட்டும். நீங்க தள்ளுங்க. கொஞ்சம் கட் பண்ணுங்க. கட் பண்ண நிறைய பேர் சொன்னீங்க. ஸ்டோரி எதுக்கியா நீ வைக்கிற? ஏயா உன் முகரைக்கு ஸ்டோரி தேவையா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கிறீங்க நிறைய. சும்மா இப்படி பின்னாடி திரும்பி நிக்கும் போது சும்மா இருந்தா கூட சுடிதாரோட இருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதை வேற கட்டி விட்டுட்டு இத வேற கட்டி விட்டுட்டு நல்லாத்தான் இருக்கு. நம்ம என்னத்த சொல்லிக்கிட்டு பாக்குறவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க.
ஏங்க எப்படிங்க இருந்துச்சு? நல்லா தாங்க இருந்துச்சு. என்னங்க சரி ரைட்டு. அப்போ ஸ்டோரி எதுக்கு வைக்கிறோம்னா, இது நமக்காக வைக்கிறோம்னா இல்லையோ, சரி நமக்கு அதாவது நம்மளை பிடிச்சவங்க 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி வைங்கன்னு சொல்லும் போது நம்ம ஸ்டோரி அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்ம ஸ்டோரி எல்லாம் பார்க்காது. அதான் நம்ம தெளிவா சொல்லிட்டேனே, நம்மளை பிடிச்சவங்க தானே பார்ப்பாங்க, பிடிச்சவங்க ஸ்டோரியை தானே பார்ப்பாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்டோரி வச்சிருப்பேன், இது நம்ம ஸ்டோரியோட சவுண்ட் கேட்கும். இப்போ ஒரு பாட்டுக்கே வச்சுக்கோங்களேன், முக்குளித்து முத்தெடுத்து அந்த பாட்டு வைங்க, முக்குளித்துன்ற பாட்டு முடியறதுக்குள்ள ஸ்டோரி கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா லைக்க போட்டு தள்ளி விட்டுறது. அப்ப நம்ம என்னடா முக்குளித்துன்னு, ஆனா அவங்களுக்கு பிடிச்சவங்க ஸ்டோரிய அப்படி இன்ச் பை இன்ச்சா ரசிச்சு என்ன எழுதி இருக்கிறாங்க, என்ன பண்ணி இருக்கிறாங்க, என்ன ஸ்டோரி வச்சிருக்காங்கன்னு பார்த்து முடிச்சுக்கல. ஆனா நம்மளை பிடிச்சவங்களும் 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஸ்டோரிக்கு 32 கமெண்ட். ஆமா சொல்றேன், பிடிச்சவங்க தான் பாக்கப்பாங்க. அதான் நான் சொல்றேன், அந்த பிடிச்சவங்களுக்காக வைக்கிறதுங்க ஸ்டோரி. ஓகேவா, அதத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நீ ஏன் ஸ்டோரி வெந்துருச்சா? இந்த வேகுது இங்க கண்டாங்க. அது இல்ல, சரி எடுத்துட்டு வர வைங்க, அதை வைங்க, இத காமிக்கிறேன் இருக்கட்டும். இப்படியே லைட் அப்படி தூக்கி வந்து மொபைல தூக்கும் பாருங்க, மொபைல தூக்கணுங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, தெரியுதா? தெரிகிறது. கொஞ்சம் இதாகட்டும். சிக்கன் அது வாட்டுக்கு நிக்குது, அதுக்கு சிக்கனை போட்டு வதக்கிருக்கேன். இது கொஞ்சம் இதானதும் செவந்தது எடுப்போங்க. என்ன அவரு அது சொல்லணும், ரொம்ப கட்டியா போச்சு. நமக்கு அதை பார்த்து என்ன ரத்த தட்டி இருக்குது. ஆனா அதுவும் நல்லா ஒரு டேஸ்டா தான் இருக்கு. அதான் திங்க முடியாது. நான் திங்கல எங்க கேமரால எடுத்து காட்டிடணும்னு ஒரு பயம். என்ன லூசா போச்சுங்க. என்னங்க இந்த ட்ரெஸ் அவ்வளவு கரெக்டா இருந்து கச்சிதமா இருந்துச்சு. ஐயோ தெரியுதா? இதுதாங்க பத்திரி. ஆமா பத்திரி, நல்ல பத்திரி சுடுறவங்க பாக்காதீங்க. ஹலோ, பத்திரி புதுசா சுடுறவங்க வேணா பார்த்து ட்ரை பண்ணுங்க. மூடுங்க நீங்க. முடியாச்சு. எத்தனாவது தட்டு எடுத்திருக்கீங்க பாருங்க என் நிலைமைய. கரண்டி போய் அது போய் இது போய் தட்டு பத்திரம் அது தட்டு வச்சு அப்பா பிள்ளையில சக்க சாணியா வெளியில வந்து போறது. ஏங்க நீங்க இப்படி செஞ்சாலும் சரி, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு தட்டி செஞ்சாலும் சரி. பேப்பருக்கு போயாச்சு. இல்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இல்லனா கரண்டி போய் தட்டு போய் பேப்பருக்கு போயாச்சு. பெரும்பாலும் மூடியில தாங்க செய்வாங்க. என்னங்க மூடி திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா பண்ணுங்க மறுபடியும் முதல்ல இருந்ததே. இப்ப ஒரு நாள் இப்படித்தான் ஃபர்ஸ்ட் மூடியில செய்யும்போது சுடு எண்ணெய் தூக்கி மூடியில ஊத்திட்டு மூடி ஓட்டை ஆயிருச்சு. அப்புறம் என்ன பத்திரி உளுந்து வடை ஆயிருச்சு. ஓட்ட போட்டு உளுந்து வடை ஆகிவிட்டது. சரி உள்ள வாங்க. எப்ப பாரு இந்த ஆள உள்ளவான்னு கூப்பிட்டு போய்விட்டே 19 வருஷமும் போச்சு. நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு ஏன் சோக கதைய கேளு தாய்க்குளமே. பத்திரிய பாத்தீங்களா? பத்திரி தான் பாருங்க. ரைட்டு, பத்திரி தான் நல்லா இருக்கும். பத்திரி இப்படித்தான் இருக்கும், உண்மையிலே நல்லா இருக்கும். பத்திரி நல்லா இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. இது நல்லா இருக்கும். ஓ ஆவி பறக்குது. என்ன ஒட்டாது, கிட்ட கொண்டாங்க. என்ன குடிக்காது, என்ன நல்லா பாத்தீங்களா? பத்திரி இப்படித்தான் இருக்கும். கடையில ஒருத்தரவே நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா சாஃப்டா தான் இருக்கும் பத்திரி. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க முறுமுறுன்னு வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாவே, இன்னும் நீங்க முறுமுறுன்னு எனக்கு வேண்டாம், சும்மா சாதாரணமா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனா இப்படித்தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் சென்றதுக்கு அப்புறம் அப்படியே அமிங்கிரும், அவ்வளவுதான். ஆனா நல்லா இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிட்டீங்கல்ல? வாங்க எல்லாரும் பத்திரி சாப்பிடலாம். பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதாவது சாயந்தர நேரம் மட்டும் இல்லைங்க, காலையில சாப்பாடு டிஃபனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிக்கன் கறியோ இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டு, ஒரு காரமா இருக்கணும் குழம்பு, நல்லா காரமா இருந்துச்சுன்னா அந்த குழம்பு வச்சுக்கிட்டு இந்த பத்திரிகை சாப்பிட்டீங்களாக்கும் சூப்பரா இருக்கும். சாயந்தர நேரத்துல பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணி வச்சுட்டு ஒரு கிளாஸ் டீ இந்த மாதிரி வச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். மழை நேரத்துல அதுவும் சொல்லவே வேண்டாம், டாப் நாச்சர். ஓகேங்க, பத்திரி எப்படி என்ன பாத்திருப்பீங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பத்திரி வச்சாச்சு, சிக்கன் குழம்பு ஆகிட்டே இருக்கு. நீங்களும் என்னென்ன வீட்டுல சமைச்சீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பத்திரியில ஏதாவது குறை இருந்துச்சுன்னா, பத்திரி செஞ்ச மக்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து எனக்கு சொல்லிதாங்க நான் திருத்திக்கிறேன். என்னோட பத்திரி இதுதான். ஓகேங்களா? இன்னைக்கு சூடு கமெண்ட் குறை